ரெப்கோ வங்கியில் பல கிளைகளில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸாக இருந்தால் போதும். சரிங்களா? ரெப்கோ பேங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் இந்த பணியிடங்கள் வந்து டெம்பரரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடம். சரிங்களா? எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வேக்கன்சி எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. மினிமம் ஏஜ் வந்து 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. அது என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். ஏஜுக்கான கட் ஆஃப் டேட் வந்து 31/5/2024. சரிங்களா? ஓகே. வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கம்மியாகலாம். எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/5/1994லேருந்து 31/5/2006 இந்த காலகட்டத்துக்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா எலிஜிபிள். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொன்னா இல்லையா, இதவே வந்து மெட்ரோ சிட்டியில் உங்களுக்கு ஜாப் அப்படின்ற மாதிரி இருந்தால் 10,000 ரூபாய். அதுவே வந்து நான் மெட்ரோ சிட்டி அப்படின்ற மாதிரி இருந்தால் 9,500 ரூபாய் வந்து இதற்கான கன்சால்டேட் சேலரி. சரிங்களா? வேறு எந்த விதமான அலவன்சஸ் எதுவும் கிடையாது. மீல் பாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எஸ்சி எஸ்டி ரிபாட்ரியேட் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 3 வருடமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எனி இந்தியன் நேஷ்னல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆனால் வந்து இதில் கண்டிஷன் வந்து தமிழ் இந்த மாதிரியான லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிந்திருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10ஆம் வகுப்பு, அதாவது எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஹையர் குவாலிஃபிகேஷன் அதாவது டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரியான ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ண தேவையில்லை. அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரிஜினல் டிசி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எப்படி செலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மூலியமாக இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட் வந்து எப்போ லாஸ்ட் டேட்டு என்னைக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/7/2024. இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கான இன்டிமேஷன் உங்களுக்கு கால் லெட்டர் மூலியமாக அனுப்புவாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல எப்போ நீங்கள் வரணும், எந்த டைம் அப்படின்றது. நல்ல உடல் அமைப்பு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி சைக்கிளிங் ஓட்ட தெரிந்த கேண்டிடேட்ஸ், 2 வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அனுப்பணும். அப்ளிகேஷன் கூட கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக எழுத படிக்க பேச வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதில் ஏதாவது ஒன்று வந்து பேச தெரிந்திருந்தாலே போதுமானது. எழுத தெரிந்திருந்தாலே போதுமானது. படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. சரிங்களா? எந்த பேங்க்கில் வேணால் ஒர்க் இருக்கலாம். சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரான்ச்சில் வேணால் உங்களுக்கு ஒர்க் இருக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ், ஜென்ரலாக இருக்கக்கூடிய அவேர்னஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல், ஓபிசி, அதர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 500 ரூபாயும், எஸ்சிஎஸ்டி ரீபேட்ரியேட் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 250 ரூபாயும் பே பண்ணணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிடி மூலியமாக தான் பே பண்ணணும். டிடி வந்து எந்த பேங்க்கில் வேணால் எடுக்கலாம். பேயபிள் அட் சென்னை. ஆனால் ஃபேவர் வந்து ரெப்கோ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படின்ற இந்த நேமுக்கு தான் வந்து நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இந்த அமௌண்ட் வந்து எடுக்கும்போது டிடி வந்து இந்த நேமில் ஃபேவராக எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அக்செப்டபிள். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து அனுப்புறதுக்கான அட்ரஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரிட்டன் டெஸ்ட்டு ஒன்லி சென்னையில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டில் உங்களுடைய பயோடேட்டாவை இங்கிலீஷில் எழுதிக்கோங்க அல்லது டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அனுப்புங்க. ஒட்டி வந்து இது பண்ணணும். இதற்கான ஃபார்மட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பேங்க்குடைய வெப்சைட்டில் repcobank.com அப்படின்ற வெப்சைட்டில் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டிட்டு அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். திக்கான A4 ஷீட்டில் எழுதியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் நீங்கள் வந்து டாப் ரைட் சைட் கார்னரில் ஃபோட்டோ ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா அனுப்புறதுக்கான கடைசி நாள் வந்து 10/7/2024. அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து தி அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அட்மின் ரெப்கோ பேங்க் லிமிடெட், பிபி நம்பர் 1449, ரெப்கோ டவர் நம்பர் 33, நார்த் உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை 6,17,000 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அனுப்புறதுக்கு முன்னாடி கவருடைய மேல் பக்கத்தில் வந்து ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டெம்பரரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றது எழுதியிருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது டெம்பரரி பேசிஸ் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் பெர்ஃபார்மன்ஸு, ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை வந்து ரெகுலர்லேயே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து 2 வருஷம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி பேங்க்கில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.